ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி பாசிப்பருப்பும் பாலக்கீரையும் போட்டு எப்படி கடையில் செய்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு தண்ணியோடு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாலக்கீரை கட் பண்ணியாச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையானது தேங்காய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயுது. இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நீங்கள் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் போட்டுக்கோங்க. பாருங்கள், கடுகு சீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். பெருசாக ஒன்று போட்டுக்கோங்க. ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். வைக்க வேண்டியதில்லை. இது நல்லா ஒரு தக்காளி போட்டால் போதும். பாசி பருப்பு வேகும் போது பூண்டு ஒரு 4-5 பல் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. உப்பு இந்த கீரையை கழுவி தண்ணி வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த கீரையை கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க, கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சத்தெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். கட் பண்ணிவிட்டு கழுவுனீங்கன்னா தண்ணியிலே எல்லாம் போயிடும். பாருங்கள், இவ்வளோ கீரை இருக்குது. ஆனால் வெந்த பின்னாடி பாருங்கள், கீரை அப்படியே குறைஞ்சிரும். பாருங்கள், குக்கர் நிறைய இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் சூடேறவே கீரை ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் உப்பு நீங்கள் இப்போ போட வேண்டாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இதில் பருப்பு வெந்திருக்கு ஊற்றி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி மட்டும் இதில் ஊற்றுங்க. வேகட்டும். பாருங்கள், கீரை வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா பாலக்கீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த வேக வச்ச பருப்பு இதில் ஊற்றிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கி வச்சு தண்ணி இப்போ எடுத்துட்டு பருப்பை நம்ம கடைஞ்சிட்டு இந்த தண்ணியை ரசத்துக்கு பதிலாக இந்த தண்ணியை ஊற்றி சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம். இந்த பருப்பு சாப்பாட்டுக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.